Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Barbeque Nation style Cajun Potato. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ 10 எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பேபி பொட்டேட்டோ இல்லனா அதுக்கு பதிலா நார்மல் பொட்டேட்டோ கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பொட்டேட்டோ போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்க வேணாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போ இதோடு நம்ம வாட்டர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்விடாகவே இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காஜூன் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் நான் மயோனீஸ் எடுத்துக்கிறேன். chilli flakes 1/2 teaspoon, mixed herbs ஒரு 1/4 teaspoon சேர்த்துக்கோங்க. onion powder 1/2 teaspoon, garlic powder 1.5 teaspoon, pepper powder 1/4 teaspoon, Kashmiri chilli powder 1 teaspoon. இது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 teaspoon சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 teaspoon நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதில் நான் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காஜூன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பொட்டேட்டோஸையுமே. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரில் இதை நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடுமே நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி ஓரளவு கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அது மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் பேட்ச்லேயும் எல்லா பொட்டேட்டோஸுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஜூன் சாஸை இது மேலே சேர்த்துக்கலாம்.
இப்போது இது மேலே கார்னிஷிங்காக நான் ஆனியன் வந்து குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பார்பிக்யூ நேஷன் ஸ்டைல் காஜுன் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அப்படியே இருந்துச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.